ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் சேமியா உப்புமா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சேமியா ஒரு கப்பு போல் எடுத்துருக்குறேன். அது பேக்கெட்டில் வருது, ஒவ்வொரு அளவான பேக்கெட்டில் சரவணா ஸ்டோர்ஸில் நான் வாங்கினேன். அதை சேமியாவை எடுத்து இந்த மாதிரி நெருப்பை குறைச்சி போட்டு நான் கொஞ்சம் வறுக்கிறேன். ரவை வறுக்கிற மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் சூடு ஏறினோன்னு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலை சாப்பாட்டுக்கு அவசரத்துக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு உப்புமா. இப்போ இதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் 2 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்து கொஞ்சமாக நெருப்பு போட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னனா அரிஞ்சு அதையும் சேர்த்து கொஞ்சம் பீன்ஸ் அதையும் அதில் அரிஞ்சு சேர்க்குறேன். கோவா கேபேஜ் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் இல்லை, நான் அதனால் சேர்க்கலை. கேரட் கொஞ்சம் சீவி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய், பீன்ஸ், கோவா இந்த 3ம் சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நாங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள், இல்லாட்டி வெள்ளை நிறத்தில் இருக்கும், சேர்த்து இதுக்கு காரத்துக்கு கட்டர்தூள் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். நல்லா கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணுன்னு இந்த ஒரு கப்புக்கு இந்த அளவு எடுத்துருக்குறேன். இப்போ தண்ணி அதே அளவு எடுத்துருக்குறேன். அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன். 1லேருந்து 1.5 கப்புக்கும் கொஞ்சம் குறைய எடுத்து இதை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி, வெங்காயம், இந்த பீன்ஸ், கோவா எல்லாம் நல்லா கொதிக்கணும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் பூ சேர்க்குறேன். எங்களுக்கு தேங்காய் பூ கூடுதலாக சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். ஒரு 1.5 கைப்பிடி அளவு சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இந்த சேமியாவை இந்த தண்ணி கொதிக்கும் போது நாங்கள் ரவை செய்கிற மாதிரியே போடணும். இப்படி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொண்டு உப்புமா மாதிரியே வரும். இது சரவணாஸில் இருக்க வேண்டிய சைஸில் இருக்குது, நாங்கள் வாங்கலாம், பேக்கெட்டாக வாங்கலாம். இப்போ அதுக்கு நெய்யும் கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து நாங்கள் காலை சாப்பாடுக்கு இதை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் பிரியாணி கூட செய்யலாம். இதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சேமியா உப்புமா செய்யலாம், சேமியா பிரியாணி செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.